மதுரை RKIS அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் நம்பர் 8 டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 1, A can do a piece of work in 20 days, B in 30 days. அப்போ நமக்கு A வந்து 20 டேஸ்ன்ட்டான், Bன்றது வந்து 30 டேஸ்ன்றான். ஹவு லாங் வில் டேக் இட் டுகெதர்? ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பான்னு கேட்குறாங்க. அப்போ A 20 நாள்னு சொல்லிட்டான், B 30 நாள்னு சொல்லிட்டான். ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60. அப்போ இந்த 60 எல்சிஎம் வேல்யூ தான் என்னது டோட்டல் ஒர்க்கு. அப்போ A வந்து ஒரு நாளைக்கு 3 சேர் செய்வான், B வந்து ஒரு நாளைக்கு 2 சேர் செய்வாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 60 / 23, 60 / 32. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 5 சேர் செய்வாங்க. அப்போ மொத்தம் 60 சேர் இருக்கு. ஸோ அப்போ அந்த 60 சேரை செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 12 டேஸ் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 12 டேஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திலீப் அப்படின்றவன் வந்து ஒரு ஃபீல்டை வந்து நம்ம ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு 9 டேஸ் ஆகுது. அப்போ டி வந்து 9 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறான். ராம் வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறான் அப்படின்னா 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா ஹவு மெனி டேஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 36. ஸோ இது 4 டைம்ஸ் வரும். இது 4 டேஸில் முடிப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 நாள். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தால் 7 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. மொத்தம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 36 ஒர்க்கு. 36 / 7. அப்போ 5 1/7 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. 5 1/7 டேஸ். சரிங்களா? ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, A and B together can do a piece of work in 8 days. அப்போ A plus B நமக்கு 8 நாளில் வேலையை முடிக்கிறான். A alone to do the work in 12 days. A மட்டும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா 12 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்தா 8 நாளில் முடிக்கிறான். A மட்டும் அந்த வேலையை தனியாக பண்ணால் 12 நாளில் முடிக்கிறான். அப்போ B மட்டும் தனியாக வேலை பார்த்தானா எத்தனை நாளில் முடிப்பான்? B alone அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுத்துடலாம். 24ன்றதான் எல்சிஎம். ஸோ அப்போ அவன் ஏவும் பியும் சேர்ந்தானா 3 சேர் செய்கிறாங்க ஒரு நாளைக்கு. A மட்டும் தனியாக இருந்தான் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சேர் செய்கிறான். சரிங்களா? 2 சேர் செய்கிறாங்க. A மட்டும் தனியாக வேலை பார்த்தா 2 சேர் செய்கிறான். ஏவும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறாங்க. அப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே ஏவோட ஒர்க்கு 2ன்னு தெரியும். அப்போ பியோட ஒர்க் 1 போட்டால் தானே 2 + 1 3 இங்கே டேலி ஆகும். அப்போ B ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்வான் தனியாக? B அலோனா ஒரு நாளைக்கு 1 சேர் செய்வான். அப்போ மொத்தம் 24 சேர் செய்யணும். அப்போ 24/1 24 நாட்களில் B தனியாக அந்த வேலையை முடிப்பான். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ அடுத்து A and B together complete the work in 15 days. B alone to do a same work in 45 days. Then இந்த இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? ஸோ அப்போ we deal it. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா A plus B 15 நாள், B மட்டும் அலோனா எத்தனை நாள்? 45 நாளில் அந்த வேலையை முடிக்கிறான். அப்போ 45 இஸ் எல்சிஎம். அப்போ ஏவும் பியும் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்வாங்க. B மட்டும் 1 சேர் செய்வான். ஸோ அப்போ B மட்டும் 1 சேர்னா இவன் 2 சேர் செய்வான். அப்போ ஏவோட ஒர்க்கு பிஏவோட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. A is twice good man as a work as B. அதாவது பிஐ விட A 2 மடங்கு வேலை செய்கிறார். பாருங்க, B மட்டும் தனியாக 1 சேர் செய்கிறான். ஏவும் பி சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 சேர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் பியோட சேர் 1 சேரை கழிச்சிட்டோம்னா A வந்து ஒரு நாளைக்கு 2 சேர் செய்கிறான். அப்போ ஆப்ஷன் ஏ தானே கரெக்டு. பிஐ விட 2 மடங்கு வேலைக்காரர். A is twice good man as a B அப்படின்றான். அப்போ ஆப்ஷன் ஏ என்பதே சரியான விடை. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல A can finish a job in 20 days. அப்போ A வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. B can complete in 30 days. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். 60. சரிங்களா? 60. ஸோ அப்போ 60ன்றப்ப இவன் 3 சேர் ஒரு நாளைக்கு செய்கிறான், இவன் 2 சேர் செய்கிறான். 2 பேர் சேர்ந்தா 5 சேர். ஓகேவா? 2 பேர் சேர்ந்தா டுகெதரில் 5 சேர் செய்கிறான். ஸோ இப்போ இந்த 5 சேர் தே ஒர்க் டுகெதர். இந்த 5 சேர் செய்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா 600 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 சேர் செஞ்சதுக்கு 2 பேரும் சேர்ந்து A + B 2 பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த 5 சேருக்கான சம்பளம் தான் 600. தென் ஏவோட ஷேரும் பியோட ஷேரும் தனித்தனியாக எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? தனித்தனியாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 5x தான் 600னா x is equal to 120 ரூபா. x 120 ரூபா. அப்போ A ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறான், B ஒரு நாளைக்கு 2 சேர் செய்கிறான். அப்போ 3x 2x.
அப்போ ஏவோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 3 × 12 360 ரூபாய். இவனோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னா 240 ரூபாய். சரிங்களா? ஸோ 360 240 இந்த இருக்கா 360 240. ஏன்னா என்ன கேட்டிருக்கான், ஏபியோட ஷேர் தான் கேட்டிருக்கான். இங்கே 360 240, இங்கே 360 240. அப்போ 2 ஆப்ஷன் இருக்காங்கன்னா யாரை ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கான், ஏவை தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கான். அப்போ ஏன்னா இவன் தான், ஏவோட சம்பளம் தான் அதிகம், ஏன்னா ஏ தான் அதிகமான ஷேர் செய்கிறான். அப்போ 360 240 இதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ இஸ் ட்வைஸ் ஒர்க் அஸ் அ பி. அப்போ ஏபின்னு 2 பேர் இருக்கான். ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவன் எக்ஸ் செஞ்சானா 2x வேலை செய்வான். சரிங்களா? தே ஃபினிஷ் டுகெதர். சரிங்களா? தே கேன் ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 14 days அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ 2 பேரும் சேர்ந்து டுகெதர் இருவரும் சேர்ந்தாங்கன்னா 14 நாளில் முடிச்சிடலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 14 நாளில் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒர்க்கு அடுத்த டே, ஒர்க்கோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு டே. சரிங்களா? அப்போ இவன் எக்ஸ் டேஸில் முடிப்பான், இவன் 2x டேஸில் அந்த வேலையை முடிப்பான்னு வச்சுக்கோங்க. டேஸில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒர்க்கு, இது டே. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்தா 14 நாளில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே ஏவோட ஆப்ஷன். கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஏவோட ஆப்ஷன். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 11 டேஸ்ன்னு வச்சோம் அப்படின்னா இங்கே 22 நாளில் வேலையை முடிப்பானா? 11 days 22. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது 2 சம் பண்ணிங்க அப்படின்னா 14 நாளில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நோ வரலை. சரிங்களா? அடுத்து 28. அப்போ இவன் 28 நாள் அப்படின்னா இது 56 நாள். ஏதோ டபுள் மடங்கு ஆள் எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவன் ஒரு சேர் பண்ணா அப்படின்னா இவன் 2 சேர் பண்ணுவான். அப்போ 2 பேர் சேர்த்தா அப்படின்னா 3 ஆள் அது அடியாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடியாகாது. அப்போ இதுலேயும் எனக்கு கிடையாது. அப்போ 21 எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? 21. அப்போ இவன் 21 நாள் அப்படின்னா இவன் 42 நாள். 21 42. சரிங்களா? ஸோ அப்போ 42 இஸ் எல்சிஎம். சரிங்களா? அப்போ இவன் ஒரு நாளைக்கு இவன் 2 சேர் செய்வான், இவன் ஒரு நாளைக்கு 1 சேர் செய்வான். 2 பேர் சேர்ந்தா 3 சேர் செய்வாங்க. அப்போ 3 நாள் அடிச்சுக்கிறப்போ 1 நாங்கு 1 3 4 3 12 14 வந்துருச்சா? ஏ ப்ளஸ் பி அவன் 14 தானே சொல்லியிருக்கான். ஏவும் பியும் சேர்ந்து 14 டேஸில் தானே பண்ணியிருக்கேன்னு இருக்கான். அப்போ 21 இஸ் ஆன்சர். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்? 21 நாளில் முடிச்சிருவான். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 7 days. சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்து ஜாப் சொல்லிட்டான். அப்போ 7 நாளில் முடிச்சிடறான். சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்துருக்கான். அப்போ ஏபி, அப்போ பியை விட எவ்வளவு 1 3/4 டைம்ஸ் அதிகம். அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7 நாள். அப்போ 7x இவன் 4x. சரிங்களா? அப்படி தானே ஆயிருக்கும். இதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 நாங்க 4 3 7. அப்போ 7/4 வந்திருக்கும். அப்போ 7/4ன்றது என்ன? இது 7 சேர் செய்கிற இடத்துல 4 சேர் செஞ்சிருப்பான் ஒர்க்கில். சரிங்களா? ஒர்க் பண்ணுறப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? தே ஒர்க் டுகெதர் ஃபார் 7 days. அப்போ 11x தான் நமக்கு என்ன 7 நாள். இது என்னது ஒர்க்கு. அப்போ இது நம்ம ஒர்க்காக மாத்திரப்ப நம்ம என்ன வந்திருக்கோம் 1/7 மாறிடுமா? 1/7. அப்போ x is equal to இங்கே மல்டிப்ளிகேஷன் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும்ல. அப்போ 1/77. 1/77 இது எக்ஸோட வேல்யூ. எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? த சேம் ஒர்க் டன் பை ஏ. ஏ எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ ஏன்றது 7x. அப்போ 7 × 1/77 அடிச்சிட்டோம் அப்படின்னா 11. 1/11 ஒர்க்ஸ். அப்போ டேவா கன்வெர்ட் பண்ணுறப்ப 11 days. ஆன்சர் 11 days. ஆப்ஷன் பியில் இருக்கு. சரிங்களா? A can do a piece of work in 12 days. அப்போ A is equal to 12 days. B is equal to 60% more efficient than A. A எவ்வளோ வேலை பார்க்குறானோ அவனோட 60% அதிகம் மோர். சரிங்களா? 60% அதிக திறமையானவன் யாரு? B. அப்போ என்னைக்குமே திறமையானவன் வந்து நாட்களை குறைச்சிக்கிடுவான். ஸோ அப்போ அதை மைண்டில் வச்சுக்கணும். அப்போ B ஏவை விட நாள் கம்மி. அப்போ இவனோட 60% அதிகம் அப்படின்றப்ப 160% தான் எவ்வளவு? 12 நாள் 100 எவ்வளவு? இந்த 100%ல் கன்வெர்ட் பண்ணும். அப்போ 0க்கு 0 கேன்சல்டு. ஸோ இங்கே அடிச்சிடலாமா? 6 2 12 8 2 16. சரிங்களா? ஸோ அப்போ இது அடிச்சிடலாம் 3 4. அப்போ ஆன்சர் என்ன? 30/4. 30/4. சரிங்களா? 30/4. இப்போ என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா பி அலோன் டு டூ த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க். சரிங்களா?
பி அலோன் டு டூ தி சேம் பீஸ் ஆஃப் ஒர்க். அப்போ இது அடிச்சிட்டோம். அப்புறம் 30/4 7 நாங்க 28 மிச்சம் 2 2/4. அப்போ 1 2 2 4. அப்போ ஆன்சர் 7.5 நாள் 7 1/2 days இஸ் ஆன்சர். சரிங்களா? அடுத்து ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் 22 days. அப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை 25 நாள்ல பண்றாங்க. பி அலோன் டு டூ த ஒர்க் எவ்வளவு 20 நாள்ல பண்றான். ஏ ஸ்டார்ட் த ஒர்க் அண்ட் ஜாயின் தம் பி ஆஃப்டர் 10 days. அதாவது ஒரு வேலையை தனியா வந்து ஏ ஆரம்பிச்சிருக்கான். அப்போ முதல் இதுக்கான எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 100. இதுக்கான எல்சிஎம் வந்து 100. இவன் ஒரு நாளைக்கு 4 சேர் செய்வான், ஒரு நாளைக்கு இவன் 5 சேர் செய்வாங்க. சரிங்களா? ஓகே, 2 பேர் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 9 சேர் செய்வாங்க. இருக்கட்டும். ஸோ இப்போ பேசிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ ஸ்டார்ட்ஸ் த ஒர்க், ஏ வந்து தொழில ஆரம்பிக்கிறான் அண்ட் ஆர் ஜாயின் பை பி ஆஃப்டர் 10 days. அப்போ மொதல் 10 நாள் ஏ மட்டும் தனியாக வேலை பார்த்துருக்கான். அப்போ ஏ ஒரு நாளைக்கு 4 சேர் செய்கிறான். அப்போ 4 × 10 40 சேர் ஏ தனியாக செஞ்சுருப்பான். ஏ அலோனா செஞ்சது வந்து 40 சேர். அப்போ 100ல் டோட்டலாக இருக்க 100 சேரில் 40 கழிச்சிட்டோம்னா 60 சேர். இதுதான் ரிமைனிங். சரிங்களா? இந்த மீதி சேரை தான் யார் யார் செஞ்சிருக்கா? ஏவும் பியும் சேர்ந்து செய்யறாங்க. சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்து செய்யறாங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 9 சேர் செய்வானா? அப்ப எனக்கு ரிமைனிங் இருக்கிறது 60 சேர். 60 / 9 9 6 54. சரிங்களா? 54 மிச்சம் நமக்கு 6 இருக்கு. அப்ப 6/9. அப்ப 2/3. 6 2/3 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டில இருக்கு. 6 2/3 நாட்கள்லாம் வேலை முடியும். அடுத்து தீபா and அருண் do the piece of work in 20 days and 30 days. அப்ப தீபா 20 days, அருண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 days கொடுத்துட்டாங்க. they work together. ரெண்டு பேர் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. and தீபா leaves 5 days before the work finished. அந்த வேலை முடியறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி வந்து தீபா வந்து வெளியே போயிடுறா அந்த பிசினஸ்ல இருந்து. அப்ப அருண் finish the remaining works alone. அருண் வந்து மீதமுள்ள ஒர்க்கை எத்தனை நாள்ல பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுத்துடலாம். 60 எடுத்துட்டோம் அப்படின்னா இவன் ஒரு நாளைக்கு 3 சேரும், இவன் ஒரு நாளைக்கு 2 சேர் செய்யறாங்க. 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 சேர் செய்யறாங்க. ஓகே, இதுதான் டோட்டல் ஒர்க். சரிங்களா? அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சது தான் டோட்டல் ஒர்க். இப்ப பாருங்க, they work together-ன்டா. ஓகே, 2 பேர் சேர்ந்தா 5 சேர் பண்ணுவான். தீபா leaves 5 days before the work finished. அந்த வேலை எப்ப முடியுமோ அது முடியறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் யாரு வந்து வெளியே போறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபா வெளியே போறா. அப்ப கடைசி 5 நாள் யாரு மட்டும் தனியா வேலை பார்த்திருப்பா? ஏ மட்டும் தான் தனியா வேலை பார்த்திருப்பான். அப்ப ஏ அலோன் எப்ப லாஸ்ட் 5 days தான். இவன் தான் ஏ அலோனா வேலை பார்க்கறான். அப்ப ஏவோட ஒரு நாளைக்கு சேரு 2 சேரு. அப்ப 5 நாளைக்கு வேலை பார்த்திருக்கான். அதானே? அப்ப 10 ஒர்க்கை தான் தனியா பார்த்திருப்பான் அலோனா. அப்ப 60ல் -10. சரிங்களா? பண்ணிட்டீங்கன்னா 50 சேர் தான் என்னது தீபாவும் அருணும் சேர்ந்து பார்த்தது. தீபா பிளஸ் அருணும் சேர்ந்து பார்த்தது எவ்வளவு? 50 சேர். சரிங்களா? 50 சேருக்கான உழைப்பு. அப்ப 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கான் நமக்கு? 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள்ல அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 50 சேர் தான் சேர்ந்து பார்த்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 சேர் 2 பேரும் சேர்ந்து பார்த்தா அப்ப 10 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க. யாரும் அருணும் தீபக்கும் சேர்ந்து 10 நாள் வேலை பார்த்துருக்காங்க. கடைசி 5 நாள் யார் வேலை பார்த்திருக்கா? அருண் மட்டும் தனியா வேலை பார்த்திருக்கான். क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? in how many days total work finished தான் கேட்டிருக்கான். அருண் finish the remaining work. அருண் வந்து ரிமைனிங் ஒர்க்கை வந்து finish பண்ணியிருக்கான். இருந்தாலும் அந்த மொத்த வேலை முடியறதுக்கு எத்தனை நாள்னு கேட்டிருக்கான். 2 பேரும் சேர்ந்து 10 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அருண் அலோன் 5 நாள் தனியா வேலை பார்த்திருக்கான். அப்ப மொத்தமா இந்த 60 சேரை செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 + 5 15 நாள் தேவைப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. क्वेश्चन கேர்ஃபுல்லா படிச்சு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்? the whole works are total works will be finished. மொத்த வேலை. சரிங்களா? அந்த வேலை முழுவதுமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டிருக்கான். அப்ப அந்த 60 சேர் செய்யறதுக்கு எத்தனை நாள் கேட்டிருக்கான். சோ அப்ப 10 + 5 15 நாள்ல அந்த வேலை முடியும். ஆப்ஷன் ஏல இருக்கு. Two men A and B. ஏ வந்து 8 நாள்ல ஒர்க் பண்றான். பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 நாள்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே, இது கொடுத்துட்டான். சோ இப்ப பாருங்க, ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 40ன்றப்ப இவன் ஒரு நாளைக்கு 5 சேர் செய்யறான், ஒரு நாளைக்கு இவன் 2 சேர் செய்யறான். 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 7 சேர் செய்யறாங்க. இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா they did work
டுகெதர் ஃபார் 4 days. ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்துருக்கேன்னு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 7 சார். அப்ப 7 × 4 28 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். யாரு அப்படின்னா A + B ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்ப 40 - 28 கழிச்சிட்டோம் அப்படின்னா 12. இதுதான் ரிமைனிங் ஒர்க், இதுதான் மீதி ஒர்க். ஓகே இருக்கட்டும். ஃபைண்ட் த ரிமைனிங் ஒர்க் போர்ஷன் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் ஆன். ஒர்க் போர்ஷன் தான் கேட்குறான் சரிங்களா. ஒர்க் போர்ஷன் தான் எவ்வளவு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ரிமைனிங் ஒர்க் போர்ஷன் தான். ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் ஒர்க் டு பி கம்ப்ளீட்டட். ஒன்றும் மீதி எத்தனை ஒர்க் போர்ஷன் இருக்குது? அப்போ 12 ஒர்க் போர்ஷன் இருக்குது. அதை மொத்தம் 40, மொத்த சாரு 40. ஸோ அப்போ 3/10 சரிங்களா. 3/10 போர்ஷன் தான் ரிமைனிங் இருக்குது. போர்ஷன் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அப்படி தான் போடணும். என்னது? ரிமைனிங் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் ஒர்க், இதை தான் போடணும். அப்போ 3/10 என்பதை விட ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்து 2 portion A, B engage in the work. A can do a piece of work in 12 days. B can do the same work in 20 days. அப்ப A வந்து 12 daysன்ட்டான், Bன்றது 20 daysன்னு சொல்லிட்டான். அப்ப ரெண்டுக்கு LCM எடுத்தா 60. ஸோ 5 இது 3. ஸோ அப்ப ரெண்டு பேர் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 8 சேர் செய்வான்னு வச்சுக்கோங்க சரிங்களா. They work together for 3 days. சரிங்களா. 3 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்கான். அப்போ 3 × 8 24 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது வந்து கம்ப்ளீட்டட் ஒர்க் ஃபார் A + B ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணது 24 ஒர்க்கு சரிங்களா. அப்போ 24 - 24 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி ஒர்க் கிடைச்சிரும். 36 ஒர்க் இருக்கு. இதுதான் ரிமைனிங் ஒர்க்கு, மீதி ஒர்க்கு. A goes away. 3 நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டான்? A வெளியே போயிட்டான் சரிங்களா. 3 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. சேர்ந்ததுக்கப்புறம் A வெளியே போயிட்டான். இன் how many days will B finish the work சரிங்களா. அப்ப மீதம் உள்ள வேலையை B எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்கிறான். அப்ப மீதம் இருக்கிறது எனக்கு 36 ஒர்க்கு. B ஒரு நாளைக்கு 3 சேர் செய்வான். அப்ப 36/3 12 நாள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவான். யாரு? B சரிங்களா. ஆப்ஷன் C இருக்கு. So question number 13. So question number 13ல A can do a piece of work in 80 days. A வந்து 80 days ஒர்க் பண்றான், ஒர்க் பண்ணி முடிக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான்னா he work for 10 daysன்னு சொல்லிட்டான். அப்போ 10 நாள் இவன் அளவுன்னு ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போ மொத்த ஒர்க்கு 10/80 அதானே. ஒர்க்குன்னு அப்படி தானே பண்ணணும். 10 நாள் வேலை பார்த்துருக்கான். அப்போ 1/8 ஆஃப் த ஒர்க்கு கம்ப்ளீட்டட். யார்? ஏவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதாவது மொத்தமாக செய்ய வேண்டிய வேலையில் 8 பங்கு வேலையில் 1 பங்கு வேலையை செஞ்சுட்டான். அப்போ மீதி இருக்கிறது என்ன? ரிமைனிங்கிறது தான் என்ன எனக்கு அப்படின்னா 7/8 ஒர்க்கு. ஏன்னா 1/8 ஒர்க்கை வந்து A கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போயிட்டான் 10 நாளில். அப்போ மீதி இருக்கிறது வந்து 7/8 ஒர்க்கு தான். இந்த 7/8 ஒர்க்கை தான் B வந்து அலோவ்னா 42 நாளில் பண்ணுறான். அப்போ 42 நாளில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 7 அடிச்சு விட்டோம்னா 6 7 42. ஸோ 6 8 48. அப்போ A தனியாக வேலை பார்த்தானா எத்தனை நாளில் பண்ணியிருப்பான்? அந்த ஹோல் ஒர்க்கையும் 48 நாள் சரிங்களா. B வந்து 48 நாளில் முடிச்சிருப்பான். அப்போ A வந்து 80 நாள், B வந்து 48 நாள்லேயே அந்த வேலையை முடிச்சிடறான். அப்போ ரெண்டுக்கு LCM எடுத்தீங்கன்னா 240, 3 24 I8 சரிங்களா. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 8 சேர் செய்கிறாங்க சரிங்களா. ஏவும் பியும் சேர்ந்தா. ஸோ அப்போ இந்த 240 சேர் தான் டோட்டல் ஒர்க்கு. இந்த 240 ரெண்டு பேர் சேர்ந்தானா 8 சேர் பண்ணுறான். அப்போ டிவைடட் பை 8. அப்போ ஆன்சர் 30 நாளில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா. ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீதா அண்ட் கீதா கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க்கிங். அப்போ சீதா 15 நாள், கீதா வந்து 10 நாள். தே பிகன் ஒர்க் டுகெதர் பட் சீதா லீவ் ஆஃப்டர் சம் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டன். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 30, எல்சிஎம் வந்து 30. ஸோ அப்போ சீதா வந்து ஒரு நாளைக்கு 2 சேரும், கீதா வந்து ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 சேர் செய்கிறாங்க. இதுதான் கதை. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தே பிகின் ஒர்க் டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வேலையை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள், எவ்வளோ நாள்லாம் சேர்ந்து வேலை பார்த்தான்னு தெரியல. ஆனால் சீதா வந்து கொஞ்ச நாளில் வெளியே போகிறாங்க. மிச்ச ஒர்க்கை கீதா ஃபினிஷ் த ரிமைனிங் ஜாப் இன் 5 days. அப்போ கீதா அலோனா 5 நாள் வேலை பார்த்துருக்கா. அப்போ கீதாவோட ஒரு நாள் ஒர்க்கு 3. அப்போ 5 × 3 15 ஒர்க்கை வந்து அலோனா பண்ணியிருக்கா. யாரு? கீதா. கீதா மட்டும் அலோனா பண்ணியிருக்கா. அப்போ மொத்தம் நமக்கு வந்து எத்தனை சேரு? 30 சேர். 30 சேரில் கீதா தனியாக 15 சேர் செஞ்சுருக்கா. அப்போ ரிமைனிங் 15 தான் டுகெதர். இந்த ரிமைனிங் தான் ரெண்டு பேரும் கீதாவும் சீதாவும் கீதாவும் சேர்ந்து பண்ணது
சரிங்களா? அப்போ சீதாவும் கீதாவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 சேர் செஞ்சுருக்காங்க. அப்போ 15 டிவைடட் பை 5 ஆன்சர் 3 நாள் 3 டேஸ் மட்டும்தான் சீதாவும் கீதாவும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் 7 இருக்கு. ஸோ A can finish the work in 18 days, B can 15 days. A வந்து 18 days, B வந்து 15 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி சொல்லிட்டாங்கன்ற பட்சத்தில் ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். ஸோ 50 90. சரிங்களா? ஸோ அப்போ இது 5 டைம்ஸ் வந்திருக்கும், இது எத்தனை டைம் வந்திருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் வந்திருக்கும். சரிங்களா? 60 6 30. ஓகே, 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 11 சேர் செய்கிறாங்க. இருக்கட்டும். சரிங்களா? 2 பேரோட அலோன் ஒர்க்கு கொடுத்துட்டாங்க போட்டேன். B worked for 10 days and left the job. B வந்து எத்தனை நாள் எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா 10 நாள் வேலை பார்த்துருக்கான். அப்போ B வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 சேர் செய்கிறான். 6 × 10 60 ஒர்க்கு யார் B பண்ணியிருக்கான். சரிங்களா? 60 ஒர்க்கு B பண்ணியிருக்கான். ஸோ அப்போ -60 பண்ணிங்கன்னா 30. இந்த 30 தான் ரிமைனிங். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இன் ஹவு மெனி டேஸ் A alone to finish the remaining work. A மட்டும் தனியாக வேலை பார்த்தானா இந்த சேர் எத்தனை நாளில் முடிச்சிருப்பான் அப்படின்னு கேட்டிருக்கான். A மட்டும் தனியாக வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 5 சேர், அப்போ 30 சேர் தான் செய்யணும். அப்போ 30/5. சரிங்களா? ஆன்சர் 6 நாட்கள். சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ அடுத்து X and Y can complete a piece of work in 40 and 60 days. X வந்து 40, Y வந்து 60 days. After working together for 8 days. சரிங்களா? ஆஃப்டர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 8 days 8 நாள் எக்ஸ் லீவ்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் 120. அப்போ ஒரு நாளைக்கு 2 சேர் செய்கிறா, ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறா. 2 பேர் சேர்ந்தா 5 நாள் 5 சேர் செய்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ ஆஃப்டர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 8 days 2 பேர் சேர்ந்து 8 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 5 × 8 40 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். யாரு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 பேர் சேர்ந்து. அப்போ 40 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 80 ஒர்க்கு தான் மீதி ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க்கு. அந்த 80 ஒர்க்கை தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் லீவ்ஸ்ன்ட்டான். வாட் த டோட்டல் டைம் which the work completed. மொத்தம் அந்த வேலை முடிகிறதுக்கு எவ்வளோ டைம்னு. அப்போ எக்ஸ் வந்து வெளியே போயிட்டான் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது ஒய் மட்டும் தான். ஒய் மட்டும் ஒரு நாளைக்கு 2 சேர் செய்கிறான். அப்போ 80/2. அப்போ மொத்தம் 40 நாளில் என்ன நடந்திருக்கு? 40 நாளில் ஒய் மட்டும் தனியாக ஒய் அலோனா 40 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பான். எந்த வேலையை? மீதி வேலையை தான் முடிச்சிருக்கான். ஏன்னா மீதி தானே 80. ஆனால் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா டோட்டல் டைம். சரிங்களா? மொத்த நேரம் அந்த வேலையை, அதாவது 120 சேர் செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட மொத்த நேரம், அந்த சேரை செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம். இவன் 80 சேரை செய்யறதுக்கு, அதாவது மீதி ஒர்க்கை செய்யறதுக்கு தான் 40 நாள். ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 8 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 40 + 8 48 என்பதை விட நீங்கள் ஒரு கியூரியாசிட்டியில் 40 போட்டக்கூடாது. ஏன்னா இது அலோன் ஒர்க் ஆனது 40ன்றது. அவன் கேட்டது டோட்டல் டைம் டேக்கன் பை டு கம்ப்ளீட் த ஒர்க்கு. அந்த மொத்த வேலை முடிவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் கேட்டிருக்கான். அப்போ அந்த 120 சேர் செய்யறதுக்கு, அப்போ ஆல்ரெடி இந்த 40 கழிச்சிங்கன்னா அந்த 40 சேர் செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 8 நாள் ஆச்சுல. அப்போ அதையும் சேர்த்துக்கணும். அப்போ 40 + 8 48. ஆப்ஷன் 7 இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A and B. ஓகே, டன். A + B எத்தனை நாளில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 நாள். B + C 15 நாள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? C + A 20 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்துடலாம் 60. சரிங்களா? அப்போ இவன் 3 சேர் பண்ணுவான், இவன் 4 சேர் பண்ணுவான், இவன் 5 சேர் பண்ணுவாங்க. சரிங்களா? நல்லா கொஞ்சிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா A + B சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 5 சேர், B + C சேர்ந்தா 4 சேர், C + A சேர்ந்தா 3 சேர். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்கு. அப்போ 2A + B + C தான் எனக்கு எவ்வளவு அப்படின்னா 9 10 12. சரிங்களா? அப்போ A + B + C எனக்கு எவ்வளவு அப்படின்னா மல்டிபிகேஷன் அங்கிட்டு போச்சு, ஈக்குவலுக்கு அங்கிட்டு போச்சுன்னா டிவிஷன் ஆயிரும். அப்போ இது அடிச்சோம்னா 6. அப்போ A + B + C 6. சரிங்களா? ஆனால் எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட்லி ஒர்க் டன் பை, தனித்தனியாக அவங்க எத்தனை நாளில் முடிப்பான்? எவ்வளோ? அந்த 60 சேர் செய்யறதுக்கு, இந்த டோட்டல் ஒர்க்கை செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறான். நமக்கு A + B + C தெரியும். ஒரு நாளைக்கு சேர்ந்தானா 6 சேர் செய்கிறா, அப்போ 60 சேரை செய்யறதுக்கு 10 நாள் ஆகுன்னு நம்ம போட்டுடலாம். ஆனால் அவன் கேட்ட கொஸ்டின் செப்பரேட்டாக அவங்க முடிக்கிறதுக்கு எத்தனை நாள்? அப்போ செப்பரேட்டாக அவனோட இண்டிவிஜுவல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. A + B + C தான் 6. அதில் ஏவும் பியோட ஒர்க் மட்டும் எவ்வளவு? 5.
ஏபி இந்த ரெண்டு பேரோட ஒர்க் மட்டும் 5. அப்போ சியோட ஒர்க் கிடச்சிருமா நமக்கு? சியோட ஒர்க் என்ன? 1. அது எப்படி ஒரு கொஸ்டின்னால டீட்டெயிலாக சொல்கிறேன். a + b + c = 6, ஏபியோடது 5ன்ட்டான், 5 + c = 6, c = 1. சரிங்களா? அப்போ சியோட ஒர்க்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு சேர் தான் செய்வான். சி ஒரு நாளைக்கு ஒரு சேர் தான் பண்ணுவான். இங்கே பாருங்க, சி + ஏ, சியும் ஏவும் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறான். நான் தான் ஆல்ரெடி சியோட ஒர்க்கு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேனே. அப்போ 1 + a = 3. அப்போ a = 2. அப்போ ஏவோட சேர் 2ன்னு தெரிஞ்சு போச்சா ஒரு நாளைக்கு செய்கிறது. அடுத்து a + பியோட ஒர்க்கு பாருங்க, 5 சேர்னு சொல்லிட்டான். அதில் ஏவோட ஒர்க் தான் நான் 2ன்னு கண்டுபிடிச்சேன். அப்போ பியோட ஒர்க்கு ரிமைனிங் என்னவோ அதுதான். அப்போ பியோட ஒர்க்கு ரிமைனிங் 3. இப்போ இது எல்லாமே அலோன் ஒர்க்கு. ஒரு நாளைக்கு தனியாக அவங்க வேலை பார்த்தானா செய்கிறது. ஒரு நாளைக்கு ஏ தனியாக வேலை பார்த்தா 2 சேர், பி 3 சேர், சி 1 சேர். அப்போ மொத்தமாக நான் 60 சேர் செய்யணும். அப்போ 60 சேர் செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறான். அப்போ ஏ வந்து என்ன போடுவான் ஆன்சரு? 60/2. அப்போ ஏ வந்து 30 நாளில் முடிச்சிருவான். அடுத்து பி 60/3. அப்போ 20 நாளில் முடிச்சிருவான் பி. சி = 60/1. அப்போ 60 நாளில் வேலையை முடிப்பான். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏ வந்து 30 நாளில் வேலையை முடிப்பான் அதானே? ஏ வந்து 30 நாள், பி வந்து 20 நாள், சி வந்து 60 நாள் இருக்கா ஆப்ஷன் ஏல? டுகெதர் டு 10 days அதையும் போட்டிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஏன்னா ஏ + பி + சி எல்லாம் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 6 சேர், மொத்தம் 60 சேர் செய்யணும். அப்போ 60/6 10ன்றதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் நம்ம. அப்போ டுகெதர் 10. அப்போ ஆப்ஷன் ஏ அதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18 பார்த்தீங்க அப்படின்னா a + b வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 நாளும், b + c பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளும், c + a வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 நாளும் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்சிஎம் வந்து 60, 5, 4, 3. சரிங்களா? அப்போ 12ன்னு வந்துடும் நமக்கு. அப்போ 2a + b + c = 12. அப்போ a + b + c நமக்கு வந்து 6 நாள். அப்போ 6 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறான்? 60 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது. a + b + c சேர்ந்தால் தான் 6 ஒர்க் பண்ணுறானே ஒரு நாளைக்கு. அப்போ 10 days the work will be completed. 10 days the work will be completed. மறந்துடாதீங்க. சரிங்களா? b + c 15 நாட்கள். சரிங்களா? b + c 15. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. a b c together to finish the job in 4 days. அப்போ a + b + c = 4 days. a அலோனா 12 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறான். அண்டு b அலோனா 18 டேஸில் the work will be completed. How many days will be taken c alone? c மட்டும் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே டன். வழக்கம் போல் we take on LCM. சரிங்களா? ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 36 எல்சிஎம். ஸோ 36 ஒரு நாளைக்கு 9 சேர் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஏ மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறான். பி மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சேர் செய்கிறாங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. a + b + c 3 பேர் சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 9 சேர் செய்கிறான். ஏ தனியாக 3 சேர், பி தனியாக 2 சேர். அப்போ 2 பேர்த்து சேர்த்தா 5 சேர். a + b 5 சேர் அதானே? அப்போ a + b + c = 9. ஏவோடது 3 சேர் தெரியும், பியோடது 2 சேர் தெரியும், ப்ளஸ் c = 9. அப்போ c = 5 அங்கிட்டு போச்சுன்னா 4 ஆயிரும். அப்போ c வந்து ஒரு நாளைக்கு 4 சேர் செய்வான் தனியாக வேலை பார்த்தானா. அப்போ மொத்தம் 36 சேர் செய்யணும். அப்போ 36 ÷ 4 9 நாட்களில் அந்த சி அந்த வேலையை முடிச்சிருவான். ஸோ கொஸ்டின் நம்பர் 20. ABC 3 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ ABC அப்போ 8, 12, 16 நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 16 நாள்ன்ற பட்சத்தில் நமக்கு AC together for 2 days. Then C leaves. அப்போ C வெளியே போயிடுறான். அடுத்த சொல்லியிருக்கான் அப்படின்னா B join him. How many days AB finish the job பண்ணுறான்? ஓகே டன். ஃபஸ்ட்டு 3 பேரோட தனிப்பட்ட வேலை கொடுத்துட்டா முதல் அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 96 இஸ் எல்சிஎம். சரிங்களா? 6 6 6 36. ஸோ 96 வந்து நமக்கு எல்சிஎம். ஸோ இது 12 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ ஏ மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு 12 சேர் செய்கிறாங்க. சரிங்களா? பி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா
8 சேர் செய்கிறாங்க சரிங்களா. 12 96 டிவைட் பை 12 8 சரிங்களா. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா சி மட்டும் ஒரு நாளைக்கு 6 சேர் செய்கிறாங்க சரிங்களா. ஓகே, எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒர்க் சொல்லலை, அதனால தனித்தனியாக பார்த்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் சி ஒர்க் டுகெதர் ஃபார் 2 days. யாரு, ஏவும் சியும். அப்போ ஏவோட ஒரு நாளைக்கு ஒர்க்கு 12, சியோட ஒரு நாளைக்கு ஒர்க்கு 6, அப்போ 18 ஒர்க்கு ஏ பிளஸ் சி வந்து 18 ஒர்க் பண்ணுறான் அப்போ ஒரு நாளைக்கு. அப்போ 2 நாள் வேலை பார்க்குறாங்கன்றாங்க. தே ஒர்க் ஃபார் 2 days. அப்போ 36 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். யாரு, ஏவும் சியும் சேர்ந்து 36 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ 36 கழிச்சிட வேண்டியதுதான், 0 6. ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு என்ன 60 சேர் இருக்கு. அந்த 60 சேரை தான் யார் பண்ணுறாங்க, பி ஜாயின் ஹிம். ஏன்னா சி தான் வெளியே போயிட்டான் சரிங்களா. 2 நாள் வேலை பார்த்துட்டு சி வெளியே போயிட்டான். அப்போ ரிமைனிங் ஒர்க்கை ஏ பிளஸ் பி தான் பண்ணுறாங்க. ஏ ஒரு நாளைக்கு 12 சேர் செய்கிறான், பி ஒரு நாளைக்கு 8 சேர் செய்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 20 சேர் செய்கிறாங்க. மொத்தம் நான் செய்ய வேண்டியது 60 சேர், மிச்ச பேலன்ஸ் எனக்கு இருக்கிறது. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 60/20 3 நாள்லேயே அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள்லேயே அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் சியில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21 பொறுத்த அளவுக்கு ஏபிசி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 36, 54, 72 டேஸ்ன்ட்டான் சரிங்களா. ஏ வந்து 36 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான், பி வந்து 54 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான், சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறான். அப்போ நமக்கு வந்து டோட்டல் எல்சிஎம் பார்த்தீங்க அப்போ இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா எல்சிஎம் வந்து 216. ஓகே இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன கேட்குறது, ஸ்டார்டட் ஒர்க் பட் ஏ லெஃப்ட் 8 days பிஃபோர் த கம்ப்ளீஷன். முதல் எத்தனை நாள் அந்த ஒர்க்கு முடியுதுன்னே நமக்கு தெரியாது சரிங்களா. ஒர்க் எத்தனை நாளில் முடியுதுன்னே தெரியாது. ஸோ ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏக்கு போகிறப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு எத்தனை நாள்லேயே ஒர்க்கு முடியும் தெரியாது, அதனால் டேன்னு போட்டுக்கிறேன். டி அந்த ஒர்க்கு முடிகிறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி சரிங்களா. அந்த ஒர்க்கு எத்தனை நாளில் முடியுதோ அதுக்கு 8 நாளைக்கு முன்னாடியே ஏ வந்து ரிலீவ் ஆயிடுறான். அப்போ ஏ வந்து 36. அதனால் பண்ணோன்னா ஏ எத்தனை நாளில் முடிக்கிறான்னு தெரியும் சரிங்களா. எனக்கு டி தெரியாது. அதே போல் நம்ம பி போட்டோம் அப்படின்னா பி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா பி வந்து 12 நாளுக்கு மட்டும் வெளியே போயிடுறான். பி இஸ் ஈக்குவல் டு அப்போ டி மைனஸ் 12 டிவைடட் பை 54 இஸ் ஈக்குவல் டு அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு டி பை 72. இதுதான், ஏன்னா எத்தனை நாளில் முடியுதுன்னு தெரியாதுல்ல. ஓகே போட்டாச்சு சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா சி மட்டும் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். அப்போ மொத்த ஒர்க்கு எனக்கு தெரியும் எவ்வளவு, இந்த இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாமா, நம்ம ஆட் பண்ணால் டி கிடச்சிருமா. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சரிங்களா. அப்போ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி மைனஸ் 8 டிவைடட் பை 36 ப்ளஸ் டி மைனஸ் 12 டிவைடட் பை 54 ப்ளஸ் டி பை 72. அப்போ மொத்தமாக இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வந்திருக்கு, 216. 216 டி இங்கே 36ல் 216 எத்தனை டைம் வரும், 6 டைம் வரும். அப்போ 6D மைனஸ் 6 வந்திருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 36ல் இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 6 36, 6 3 18. ஓகே 216. ஓகே 6 8 48. அடுத்து இங்கே 54. 54ல் 216 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை 4 டைம் வரும். அப்போ ப்ளஸ் 4D மைனஸ் அடுத்து என்ன வந்திருக்குங்க 4 தானே, 42 48. ஓகே அடுத்து இங்கே டி 72ஆல் இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்திருக்கும், 3D. அப்போ ப்ளஸ் 3D. டேட்டு தெரியாது, அப்போ டிஎஃப்லாம் கூட்டிக்கலாம். 6 4 10 13D சரிங்களா. 13D மைனஸ் 96 ஏன்னா 48 96 டிவைடட் பை 216 இஸ் ஈக்குவல் டு 1 சரிங்களா. அப்போ டிவிஷன் கிட்ட போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 13D இஸ் ஈக்குவல் டு 13D மைனஸ் 96 இஸ் ஈக்குவல் டு 216. அப்போ 13D இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 96 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 96 மாறிடும். அப்போ 6 6 12க்கு 2 மிச்சம் 1, 9 10 11 1 மிச்சம் 312 சரிங்களா. அப்போ 13D இஸ் ஈக்குவல் டு 312. D இஸ் ஈக்குவல் டு 1 13 13 13 26 மிச்சம்
26னா 5 52 4 அப்போ D is equal to 4. Dன்றது யாரை டினோட்ஸ் பண்ணுச்சு? சி மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறான்? 24 நாளில் முடிக்கிறான். ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? Three men ABC can complete a work கொடுத்துட்டான். அப்போ ABC ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண கொடுத்துட்டான். 10 15 30ன்னு சொல்லிட்டாங்க. A and B work together for 3 days. அப்போ முதல்ல இதுக்கு LCM எடுத்துடலாம். LCM எடுத்தோம் அப்படின்னா 30 is LCM. இவன் ஒரு நாளைக்கு 3 சேர், இவன் ஒரு நாளைக்கு 2 சேர், இவன் ஒரு நாளைக்கு 1 சேர். அப்போ என்ன சொல்லிருக்காங்க? A and B work together for 3 days. சரிங்களா? அப்போ ஏவும் பியும் ஒரு நாளைக்கு எத்தனை சேர் செய்கிறான்? 5 சேர் செய்கிறான். 5 × 3 அப்போ 15 ஒர்க்கு கம்ப்ளீட்டட். யார்? A + B. அப்போ மொத்த ஒர்க்லேருந்து 15 கழிச்சிடலாம். அப்போ 15 தான் ரிமைனிங். அந்த ரிமைனிங் அப்போ அந்த 3 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஏ வந்து வெளியே போயிடுறானா? அப்போ ஏ வந்து வெளியே போயிட்டான். அப்புறம் சி ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ B + C தான் ரிமைனிங் ஒர்க் பண்ணுறாங்க. B + C சேர்ந்தானா? B + C சேர்ந்தானா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்கிறாங்க. ஸோ அப்போ 15 சேர் இருக்குது. அப்போ 15 சேர்னா மிச்சம் நமக்கு எத்தனை நாளில் முடியும்? 5 daysல அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். How many days? How many days B + C finish the remaining work தான் கேட்டிருக்கான். பியும் சியும் சேர்ந்தானா ரிமைனிங் ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பான்? 5 நாளில் அவன் முடிச்சிருவான். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 23. 12 men and 16 boys can do your work. சரிங்களா? 12 மென்னு சொல்லிட்டான். அடுத்து 16 பாய்ஸ்ன்ட்டா. அப்போ 2 பேர் சேர்ந்துருக்காங்க. 12 men plus 16 boys can do your work in for 5 days is equal to 13 men plus 24 boys can do the same piece of work in 4 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ பண்ணண்டா 60 M ப்ளஸ் 50 50 30. சரிங்களா? 80 பாய் இஸ் ஈக்குவல் டு 40 4 12 52 மென் ப்ளஸ் 80 96 பாய். ஸோ அப்போ கழிச்சிடலாம். 60 மென்னு அங்கிட்டு போச்சுன்னா இங்கே 52 இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன வருது? 8 மென் இஸ் ஈக்குவல் டு அங்கிட்டு போச்சுன்னா 16 பாய். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்? நமக்கு த ரேஷியோ நம்பர் ஆஃப் ஒர்க் டன் பை மென் தட் பாய் தான் கேட்டிருக்கான். M/B தான் கேட்டிருக்காங்க. அப்போ M/B அப்போ 16/8. அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2/1. அப்போ 2:1 என்பது ரேஷியோ. 2:1 ஆப்ஷன் ஏல இருக்கா? 2:1 இஸ் ஆன்சர். அடுத்து 8 men and 12 boys can finish the piece of work in 10 days. 6 men and 8 boys can finish the same work in 14 days. 14 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the number of days they taken by one man alone to complete the work and also one boy alone to do. 2 பேர் தனித்தனியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ 80 men ப்ளஸ் 120 பாய் இஸ் ஈக்குவல் டு 60 6 24. 84 மென் ப்ளஸ் 80 4 32 112 பாய். சரிங்களா? ஸோ அப்போ கழிச்சிடலாம். ஸோ அப்போ 4 men இஸ் ஈக்குவல் டு 8 பாய். சரிங்களா? அப்போ men by பாய் இஸ் ஈக்குவல் டு 8/4. சரிங்களா? 8/4. அப்போ 8/4 போட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு மென் வந்து எத்தனை இதுக்கு சமம்? 2 பாய்க்கு சமம். சரிங்களா? 1 men is equal to a man is equal to 2 by. Man is equal to 2 by. சரிங்களா? ஒரு ஆண் எத்தனை பாய்க்கு சமம் அப்படின்னா 2 பாய்க்கு சமம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 man alone to complete the piece of work. ஒரு ஆண் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பான்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுதான் கொஸ்டினோட பேஸு. சரிங்களா? அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு 2 சேர் செய்கிறாங்க, 2 இதில் முடிக்கிறாங்க. இப்போ இது 2 பேர் சேர்ந்து அப்போ இங்கே ஒரு ஆணுக்கு பதிலாக எத்தனை போட்டுக்கலாம்? 2 பாய் போட்டுக்கலாம். ஒரு ஆணுக்கு பதிலாக 2 பாய். அப்போ இங்கே 8னா 16 பாய் போட்டுக்கலாம். சரிங்களா? 16 பாய் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 16 16 12 ஓகேவா? 16 ப்ளஸ் ஒரு 12 எவ்வளவு? 28. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 28 × 10 280 பாய்ஸ் வந்து அந்த வேலையை முடிப்பாங்க. இந்த இருக்கா 280 பாய்ஸ் வந்து அந்த வேலையை முடிப்பாங்க. 280. அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 280 ஒரே இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? இப்போ மென்னை பார்க்கலாம் நம்ம. ஸோ மென்னாக கன்வெர்ட் பண்ணணும்.
அப்போ மென்னுவாக கன்வெர்ட் பண்ணுறப்ப இங்கே எத்தனை இருக்குது? ஆல்ரெடி 12 பாய் இருக்கான். 12னா அதில் பாதி 6, அது 6 இந்த இடத்துல 6 பாயாக 6 மென்னாக வச்சுக்கலாம். அப்போ 8 + 6 நமக்கு என்ன வந்திருக்கு? 14. 14 × 10 140. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 140 மென்னு 280 பாய்ஸ் அந்த டேஸில் முடிப்பாங்க. சரிங்களா? So the last question, 2 men and 3 boys can do a piece of work. அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? 2 men and 3 boys can do a piece of work in 10 days. While 3 men and 2 boys the same work done by 8 days. அப்போ as usual நம்ம இது பார்த்துடலாம், ரேஷியோ பார்த்துடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ரேஷியோ பார்த்துட்டோம் அப்படின்னா 20 men + 30 boy is equal to 24 men + 16 boy. ஸோ அப்போ இங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா 4 men ஈக்குவல் டு அங்கே 16 இங்கிட்ட வந்துச்சு அப்படின்னா 14 பாய். ஸோ அப்போ இது வச்சோம்னா 2 men ஈக்குவல் டு 7 பாய், 2 men ஈக்குவல் டு 7 பாய், 2 men ஈக்குவல் டு 7 பாய். இது வந்து நம்ம ஃபைனலாக கிடைச்ச வேல்யூ. சரிங்களா? அப்போ எங்கெல்லாம் 2 men இருக்காங்களோ அங்கே 7 பாய் போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஹவு மெனி டேஸ் 2 men and 1 boy, 2 men + 1 பாய் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 men and 7 பாய்ஸ் இருக்காங்க. இப்போ எங்கெல்லாம் 2 men இருக்கோ அங்கே 7 பாய் போடலாமா? எங்கெல்லாம் 2 men இருக்கோ அங்கே 7 பாய் போடலாம். அப்போ இந்த கொஸ்டினில் பாருங்க, 2 men + 3 பாய் எல்லாம் சேர்ந்து எத்தனை நாளில்? 10 நாள் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 men இருக்க இடத்துல நான் எத்தனை போட்டுக்கலாம்? 7 பாய். 7 பாய் + 3 பாய் எவ்வளவு? 10 பாய். அப்போ 10 பாய் × 10 எவ்வளவு? 100. சரிங்களா? 100ன்னு கிடச்சிருச்சு. இங்கேயும் நான் என்ன பண்ணணும்? 2 மென்னு அதை வந்து மென்னை வந்து, ஏன்னா இங்கே வந்து மென்னை வந்து பாயாக கன்வெர்ட் பண்ணுறப்ப இங்கேயும் மென்னை பாயாக தான் கன்வெர்ட் பண்ணணும். 2 மென்னு இருக்கிற இடத்துல 7 பாய் போட்டுருவேன். 7 + 1 8 பாய். சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு 8 பாய். சரிங்களா? அப்போ இது அடிச்சிடலாமா? 100/8 ஆன்சர். பாய்ஸ் ஈக்குவல் டு 100/8 அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? 8ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 8 மிச்சம் 2 20. ஸோ 2 16 மிச்சம் 4/8 1/2. சரிங்களா? அப்போ ஆன்சர் 12.5 நாளில் அது முடிச்சிருவாங்க. சரிங்களா? தட் இஸ் அ வேல்யூ. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ஃப்ரீ டெஸ்ட்க்கான ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் உங்களை வந்து நான் ஃபர்தராக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.